பத்ரகாளியம்மன் கோயிலிலே ஒப்பந்த அடிப்படையிலே காவலாளியாக வேலை பார்த்தவர். ஒரு தாயும் மகளும் அங்கே வருகிறார்கள், காரில் வருகிறார்கள். 2500 ரூபாயும் 10 பவுன் நகையும் எங்கள் பட்டியலே அந்த பையிலிருந்து காணவில்லை. இவர் அந்த கோயில் வாசலில் இருக்கக்கூடிய அந்த தம்பியிடம் தான் காரை ஒப்படைத்தேன் சொன்னவுடன் அந்த இளைஞனை காவல்துறையினர் அழைத்து கொண்டு போய் விசாரிக்கிறார்கள். தவறு செய்கிறவன் அல்ல, இதுவரை அவன் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அவனை கொலை செய்ய என்னெல்லாம் அவளும் செய்து கொடுத்து விட்டார். அரசு மருத்துவமனைக்கு போவதற்கு முன்னாலேயே அந்த இளைஞன் இறந்து போனான். ஆனால் அரசு உடனடியாக அது 6 கான்ஸ்டபிள்களையும் இடைக்கால நீக்கம், பணியிட நீக்கம், சஸ்பெண்ட் செய்து விட்டது. முன்பு சாத்தான்குளத்திலே தகப்பனையும் மகனையும் அடித்தே சித்திரவதை செய்து கொண்டார்களே, அந்த கொடுமை, அதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. அது பெரிய பிரச்சனையாகி எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஊர்வலங்கள் நடத்தி அதற்கு பிறகுதான் ஒரு நடவடிக்கை என்ற பெயரிலே ஒரு ஒப்புக்கு அதிமுக அரசு செய்தது.